Hi guys, welcome back to Radi Baby channel. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டாப் 10 பவர்ஃபுல் ஜுட்சு இன் யூசிங் செஞ்சுகுலான். அதாவது செஞ்சுகுலான் யூஸ் பண்ண டாப் 10 பவர்ஃபுல் ஜுட்சுஸ பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம செஞ்சுகுலான்லயே 3000க்கும் மேல ஜுட்சு யூஸ் பண்ண ஒரே ஆள்னா அது டோபிராமா செஞ்சு தான். நம்ம டோபிராமா கண்டுபிடிச்ச ஜுட்சுவை தான் இன்னோவேரி அகாடமில யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத நம்ம செஞ்சுகுலான்லயே ஏகப்பட்ட பேரை பார்த்திருந்தாலுமே 3 பேரை தான் அதிகமா பார்த்திருப்போம். யாருன்னு பாத்தீங்கன்னா டோபிராமா, அஷிராமா, சுனாரி. சோ இவங்க 3 பேரை யூஸ் பண்ண ஜுட்சுவை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியல நேம் போட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனிமி டவுட்ஸ் எது இருந்தாலுமே நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா சோ அதுக்கு ரிப்ளை கிடைக்கும். சோ இதோட வீடியோக்குள்ள போய் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ 10th பிளேஸ்ல இருக்கிறது would release deep forest emergency. சோ இந்த ஜுட்சுவை நம்ம அஷிராமா தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் யாருக்கு எதிர்க்கான்னு பாத்தீங்கன்னா யுருசன் சருட்டோபி எதிர்க்கா. நம்ம யுருசன் சருட்டோபிக்கும் ஒரோச்சிமாருக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல நம்ம ஒரோச்சிமாரு அஷிராமாவையும் டோபிராமாவையும் ரீஎன்மேட் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த டைம்ல தான் நம்ம அஷிராமா இந்த ஜுட்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. சோ இந்த ஜுட்சு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜுட்சுவை வச்சு ஒரு கார்டியை கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத இந்த ஜுட்சுல மாற்றவங்க யாராலையும் தப்பிக்கவே முடியாது. நம்ம யுருசன் சருட்டோபி கூட இந்த டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சி கிட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா லாஸ்ட்ல மாட்டிப்பாரு. சோ 9th பிளேஸ்ல இருக்கிறது தி கிரியேஷன் ரீபிரத். சோ இந்த ஜுட்சுவை நம்ம சுனாடே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜுட்சுவை வச்சு நிறைய இடத்துல ஹீல் பண்ணிருக்காங்க. நம்ம சுனாடேவோட பவர்ஃபுல் மெடிக்கல் ஜுட்சுல ஒண்ணுதான் தி கிரியேஷன் ரீபிரத். சோ இந்த ஜுட்சு ஒரு ஃபார்பெண்டிங் ஜுட்சு. அது மட்டும் இல்லாத நம்ம சுனாடே மக்களுக்காக இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணி அவங்க ரியல் ஃபேஸை காமிச்சிருப்பாங்க. சோ அது எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெயின் ஆர்க்ல நம்ம சுனாடே விசஸ் பெயின் ஃபைட் நடந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல தான். சோ இந்த ஜுட்சு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுனாடேவோட உடம்புல ஏகப்பட்ட அடிபட்டு இருந்தாலுமே சோ இந்த ஜுட்சு யூஸ் பண்ணா அதை சீக்கிரமா சரி பண்ண முடியும். சோ 8th பிளேஸ்ல இருக்கிறது தி பிரிங்கர் ஆஃப் டார்க்னஸ். சோ இந்த ஜுட்சுவை நம்ம அஷிராமா அண்ட் டோபிராமா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த இடம் ஃபுல்லாவே இருள் சூழ்ந்த இடமா மாறிடும். முன்னாடி இருக்க எனிமியே குருடனா மாறிடும். அந்த அளவுக்கு இந்த ஜுட்சு ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சு. சோ இந்த ஜுட்சு ஒரு கென்ஜுட்சு. அது மட்டும் இல்லாத நம்ம அஷிராமா எனிமி மேல இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணாருன்னா எனிமிக்கு அஷிராமா எங்க இருக்காருன்னு தெரியாது. சோ என்னதான் இந்த ஜுட்சுக்கு அவ்வளவு பவர் இருந்தாலுமே நம்ம இட்டாச்சி மாதிரி ஆளுகிட்ட இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணா செல்லுபடி ஆகாது. சோ 7th பிளேஸ்ல இருக்கிறது தி பாடி பாத்வே. சோ இந்த ஜுட்சுவை நம்ம சுனாடே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஜுட்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுனாடே இந்த ஜுட்சுவை யார் மேல யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடம்பே செயலில்லாத ஆயிடும். இந்த ஜுட்சுவை தான் நம்ம காபுட்டோ மேல யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம சுனாடே. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ கிளாசிக்ல 3 லெஜெண்டரி சானியன்ஸுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம சுனாடேக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயந்துன்னு இருப்பாங்க. நம்ம நருட்டோ தான் நம்ம சுனாடேவை ஏதோ பேசி ரத்தத்தையே பார்த்து பயப்படாத அளவுக்கு மாத்தி விட்டுருப்பான். அந்த டைம்ல தான் நம்ம சுனாடே வந்த காபுட்டோவை இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணி அவன் கையை செயலிழக்க வச்சிருப்பாங்க. சோ 6th பிளேஸ்ல இருக்கிறது சுனாடேஸ் ஏஜ் டிஃபைனிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ இந்த ஜுட்சுவை நம்ம சுனாடே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜுட்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுனாடே இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த ஜுட்சு தான் காரணம். 50 வயசுலயும் இப்படி இருக்கிறாங்கன்னா அதுக்கும் இந்த ஜுட்சு தான் காரணம். சோ எதனால நம்ம சுனாடே இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப சூதாடுறாங்க பாத்தீங்களா, சோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம சுனாடே இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம சுனாடே சூதாடிட்டு காசு யாருக்கோ தராத அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. சோ அதனாலதான் இவங்க மூஞ்சிய மாத்திப்பாங்க. 5th பிளேஸ்ல இருக்கிறது தி வாட்டர் டிராகன் ஜுட்சு. இந்த ஜுட்சுவை நம்ம டோபிராமா செஞ்சு தான் யூஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணி தான் மாதராவோட தம்பி கூட ஃபைட் போட்டிருப்பாரு நம்ம டோபிராமா. இந்த ஜுட்சு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோபிராமாவை எதிர்த்து எவ்வளவு பேர் வந்தாலுமே இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணா அந்த இடம் ஃபுல்லாவே வெள்ளமா மாறிடும். நம்ம டோபிராமா கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் ஜுட்சுல ஒண்ணுதான் இந்த ஒரு ஜுட்சு. சோ இந்த ஒரு ஜுட்சுவை நம்ம டோபிராமா 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இன்னொரு வாட்டி எதனா யூஸ் பண்ணிருந்தாருன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ 4th பிளேஸ்ல இருக்கிறது தி ஃளையிங் ரேஞ்ச். சோ இந்த ஜுட்சுவை டோபிராமா அண்ட் மினாட்டோ யூஸ் பண்ணுவாங்க. இதோட பவர்ஸ் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இருந்தாலுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த ஜுட்சுவை எந்த ஆப்ஜெக்ட் மேல போட்டாலுமே அந்த இடத்துக்கு ஈஸியாவே டெலிபோர்ட் ஆக முடியும். சோ அதாவது நம்ம மினாட்டோ வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம
நம்ம மினாட்டோ குனாயில ஒரு சிம்பிள் மாரி போடுவாரு. சோ அந்த சிம்பிளால தான் அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். சோ நம்ம டோபிராமா கூட இந்த ஜுட்சுவை மாதராவோட தம்பிக்கு எதிர்க்கா யூஸ் பண்ணிருப்பாரு. சோ நம்ம டோபிராமாவை விட நம்ம மினாட்டோ வேற லெவல்ல இந்த ஃப்ளைங் ரேஞ்சை யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு உதாரணம் தான் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப மாதராக்கும் மைட் கைக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும் இல்லையா? அந்த டைம்ல நம்ம மாதரா மைட் கையை எதிர்த்து ஒரு ஜுட்சுவை யூஸ் பண்ணுவாரு. அதுல இருந்து மைட் கையை காப்பாத்தணும்ன்றதுக்கோசம் நம்ம மினாட்டோ இந்த ஃப்ளைங் ரேஞ்சை யூஸ் பண்ணிருப்பாரு. அதுவும் 8 இன்னர் கேட்டை யூஸ் பண்ணியிருந்த மைட் கையை விட ஸ்பீடா போய் இந்த ஜுட்சுவை தடுத்து இருப்பாரு. சோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது ஷேடோ க்ளோன். சோ இந்த ஜுட்சுவை நம்ம டோபிராமா அண்ட் நருட்டோ யூஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஏன் நருட்டோ சீரீஸ்ல இந்த ஜுட்சுவை நம்ம ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்ம நருட்டோ யூஸ் பண்ற ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரிலாம் வேற யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நருட்டோ ஒரு ஷேடோ க்ளோன்ஸ் 2 ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் கிடையாது, வந்தா பல ஷேடோ க்ளோன்ஸ் தான் வரும். சோ இந்த ஜுட்சுவை தான் இன்னோவேரிய அகாடமில ட்ரைனிங் ஜுட்சுவா வச்சுன்னு இருக்காங்க. ஏன் இந்த ஒரு ஜுட்சுவை கத்துக்கினா மட்டும் தான் அடுத்த ஒரு லெவலுக்கே போக முடியும். சோ நருட்டோ சீரியஸை பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஜுட்சுவை பத்தி. சோ 2nd பிளேஸ்ல இருக்கிறது 1000 அண்ட் புத்தா. சோ இந்த ஒரு ஜுட்சுவை நம்ம அஷிராமா தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஜுட்சுல ஒன்னு தான் இந்த ஒரு ஜுட்சு. என்னதான் சுசோனமோ நைன்டெல் ஃபாக்ஸும் வந்து முன்னாடி நின்னாலுமே இந்த ஒரு ஜுட்சு கிட்ட வேலைக்கே ஆகாது. சோ அதுக்கு உதாரணம் தான் நம்ம மாதரா உச்சியா. சோ எத்தனை வாட்டி நம்ம அஷிராமா கிட்ட போட்டி போட வந்தாலுமே ஒரு வாட்டி கூட ஜெயிச்சது இல்ல அஷிராமாவை எதிர்த்து. சோ அந்த அளவுக்கு இந்த ஒரு ஜுட்சு பவர்ஃபுல்லான ஜுட்சு. இந்த ஒரு ஜுட்சுவை இன்னொருத்தர் கூட யூஸ் பண்ணிருக்காரு. அது யாருன்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சோ ஃபைனலியம் லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எடோ டென்சே. சோ எடோ டென்சேனா வேற ஒண்ணுமே கிடையாது. சோ ரீஅனிமேஷனை தான் எடோ டென்சேன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜுட்சுவை நம்ம ஒரோச்சிமாரு யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா கண்டுபிடிச்சது வேற யாரும் கிடையாது, நம்ம டோபிராமா செஞ்சு தான். இந்த ஒரு ஜுட்சு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சுன்னு பாத்தீங்கன்னா செத்தவங்களை ரிட்டர்ன் கொண்டு வர முடியும். சோ அதாவது அவங்களோட உடல் உறுப்புகள் எதனா ஒண்ணு இருந்தாலே அவங்கள ரிட்டர்ன் கொண்டு வர முடியும். முடி மாதிரி இல்லனா செத மாதிரி இது எது இருந்தாலுமே அவங்கள ரிட்டர்ன் கொண்டு வர முடியும். சோ இந்த ஜுட்சுவை கத்துக்கிறதுக்கு நம்ம ஒரோச்சிமாரு எவ்வளவோ பாடுபடுவாரு, லாஸ்ட்ல இந்த ஜுட்சுவை கத்துக்குவாரு. சோ இந்த ஜுட்சுலயே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீஎன்மேட்ல இருந்து வெளியில வராங்க பாத்தீங்களா, அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. யாரு ரீஎன்மேட் பண்ணாங்களோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இவங்க இருப்பாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நேம போட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல எதனா தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.